மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அதேபோல சிம்சோனும் கைது செய்யப்பட்ட பிறகு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25 நாம் படிக்கும் பொழுது, பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி